அத்தியாயம் 3. சமையலறையில் இருந்து எழுந்த மணமும் பம்பரமாக சுழன்று வேலை செய்து கொண்டிருந்த மகளையும் பெருமையாக பார்த்தபடி கால்களை தடவிக்கொண்டு அமர்ந்திருந்தார் அமிர்தம். ஜிம் போய்விட்டு வியர்க்க விறுவிறுக்க உள்ளே நுழைந்த ஜீவா தங்கை இன்னும் கிளம்பாமல் சமைத்து கொண்டிருப்பதைக் கண்டு, இந்து, உனக்கு இன்னும் நேரம் ஆகலையா? கிளம்பாமல் இருக்க என்றான். கையில் கரண்டியுடன் எட்டி பார்த்தவள், சமையலை முடிச்சிட்டானா, ஒரு 5 மினிட்ஸில் கிளம்பிடுவேன் என்றவள் சுட சுட காஃபியை போட்டு கொண்டு வந்து அவனிடம் நீட்டினாள். இதெல்லாம் நீ செய்யணுமா இந்து? நான் பார்த்துக்க மாட்டேனா என்றான் ஜீவா. இதில் என்னென்ன இருக்குது? செஞ்சு வச்சுட்டு கிளம்பிட்டா அம்மா நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம்ல என்றாள். பேசிக்கொண்டிருக்கும் மகனையும் மகளையும் பெருமையாக பார்த்து கொண்டிருந்த அமிர்தம், இப்படியே பொறுப்பாக உன் தங்கைக்கு ஒரு மாப்பிள்ளையும் பார்த்துரு ஜீவா என்றார். அவர் அருகில் அமர்ந்து, சொல்லியிருக்கம்மா, நல்ல இடமா வரட்டும், முடிச்சிடலாம் என்றான் தங்கையை பார்த்து சிரித்து கொண்டே. அவளோ முகத்தை சுருக்கி கொண்டு இருவரையும் பார்த்தவள், அண்ணனுக்கு முதல்ல கல்யாணம் பண்ணிவிட்டு அப்புறம் எனக்கு பாருங்கம்மா என்று கூறிக்கொண்டே தன் அறைக்குள் சென்றாள். பொண்ணை வச்சுக்கிட்டு அவனுக்கு கல்யாணம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, உனக்கு பண்ணிட்டே அவனுக்கு பண்ணலாம் என்றார். சற்று நேரத்திற்குள் கல்லூரிக்கு கிளம்ப தயாராக சுடிதாரில் வந்து நின்றாள். அன்றைக்கு தேவையான அனைத்தையும் டைனிங் டேபிள் மேல் எடுத்து வைத்துவிட்டு தனக்கு மதியம் எடுத்து செல்ல வேண்டிய டிஃபன் டப்பாவை பேக் செய்து ஹேண்ட்பேக்கில் வைத்து கொண்டாள். அண்ணனும் தங்கையுமாக அமர்ந்து காலை உணவை முடிக்க அவர்களையே பார்த்து கொண்டிருந்தவர், ஆம்பளை பசங்க படிக்கிற காலேஜில் எதுக்கு வேலைக்கு போகணும், வேற எங்கேயாவது சேர்த்து விட்டுருக்கலாம்ல ஜீவா என்றார் குறையாக. இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டு, அம்மா, பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைம்மா, நான் போய் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டேன் என்றான் ஜீவா. அன்னையின் அருகில் அமர்ந்து, அம்மா, உங்களுக்கு தேவையான எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு நீங்கள் தான் எனக்கு சமைச்சு கொடுக்கணும் என்று கூறி கண் சிமிட்டினாள். அவளது தலையை வருடி, நல்லபடியாக போயிட்டு வா என்று வழி அனுப்பி வைத்தார். கீழே சென்று தன் காரில் அமர்ந்தவள் முதல் நாள் டியூட்டியில் சேரப்போவதை எண்ணிக்கொண்டு காரை கிளப்பினாள். இதற்கு முன் ஆண் பெண் இருப்பாளரும் படிக்கும் கல்லூரியில்தான் வேலை செய்து கொண்டிருந்தாள். அண்ணனுக்கு மாற்றல் கிடைத்ததும் இந்த ஊருக்கு வரவேண்டிய சூழ்நிலை. அவளுக்கு இந்த கல்லூரியில் வேலை செய்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அமிர்தம்தான் உள்ளுக்குள் ஏனோ பயந்தார். முதல் நாள் இரவு மனைவியிடம் வாங்கி கட்டிக்கொண்டவ தன்னை அவளிடம் மாட்டி கொடுத்த மகன் மீது கொலைவெறியோடு கிளம்பிக் கொண்டிருந்தார் சந்துரு. அதற்கு தகுந்தாற்போல் கல்லூரிக்கு கிளம்பி வந்த மகனை பார்த்ததும் முகம் சிவந்து போய் முசு முசு என்று மூச்சை இழுத்து பிடித்தது. சூர்யா என்று கோபமாக கத்தினார். அன்னையின் கவனிப்பில் இட்லியை உள்ளே தள்ளி கொண்டிருந்தவன் நிமிர்ந்தும் பார்க்காமல் தட்டில் கவனமாக இருந்தான். என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்க சூர்யா என்றார் பல்லை கடித்து கொண்டு. அவன் பதில் சொல்வதற்கு முன்பே முந்திக் கொண்ட மல்லி, ஏன், அவன் போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கு என்ன என்றார் கடுப்பாக. அவரை முறைத்து, இப்படியா காலேஜுக்கு ட்ரெஸ்ஸு பண்ணிட்டு போவாங்க என்றார் ஆங்காரமாக. காலாட்டிக்கொண்டே சாம்பாரில் இட்லியை முக்கி அடித்து கொண்டிருந்தவன் எதையும் கண்டுகொள்ளவில்லை. அவரின் கேள்விக்கு மல்லியே திருப்பி கொடுத்தார். பின்ன உங்களை மாதிரியா ட்ரெஸ் பண்ணிட்டு போவாங்க, முழுக்கை சட்டையை இன் பண்ணிட்டு போக அவன் என்ன பேங்க்லையா வேலை பார்க்குறான் என்றார். தனது கேள்விக்கு அவன் பதில் சொல்லாமல் மல்லியே சொல்லி கொண்டிருப்பதைக் கண்டு நர நரவென்று பல்லை கடித்து, டேய், பதில் சொல்ல போறியா இல்லையா என்றார். அதற்குள் 6 இட்லியை சாப்பிட்டு முடித்திருந்தவன் பெருத்த ஏப்பத்துடன் எழுந்து கொண்டு அன்னையை பார்த்து, ஏமா, அந்த சிவப்பு சேலை தக்காளி ஆண்டி பற்றி நல்லா விசாரிச்சிட்டிங்களா என்று கேட்டு குண்டை போட்டுவிட்டு நகர்ந்தான். தான் என்ன கேட்டுக்கொண்டிருக்கிறோம், இவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்று எண்ணியவர் மனைவியை பார்க்க, அவரோ முகத்தை சுருக்கி கோபமாக, நீங்கள் அவனை கண்காணிக்கிறது இருக்கட்டும், உங்கள் பார்வை அங்கங்கே அளப்பாஞ்சுது, அப்புறம் இருக்கு சங்கதி என்றார் மிரட்டலாக. மனைவியின் மிரட்டலில் உள்ளுக்குள் நடுங்கி போனவர் எதுவும் பேசாமல் சாவியை எடுத்துக்கொண்டு கீழே சென்றார். சூர்யாவோ அவரின் செய்கையை கண்டு மனதிற்குள் குத்தாட்டம் போட்டுக்கொண்டே அவரை பின்தொடர்ந்தவன் அன்னையை கட்டி பிடித்து ஒரு முத்தத்தை கொடுத்து, லவ் யூமா என்றான். அவன் தலையில் தட்டியவர், போடா போக்கிரி, அவரை ஒழுங்கா கவனி என்றார். தந்தையின் நிலையை எண்ணி தனக்குள்ளேயே சிரித்து கொண்டு கீழே வந்தான்.
அவரோ இவன் வருவதற்குள் பொறுமையை இழந்து அடிக்க ஆரம்பித்தார். அதற்கெல்லாம் அசந்தால் அவன் சூர்யா இல்லையே. நேரே அவரிடம் சென்று, உங்களுக்கு நேரமாச்சுன்னா நீங்கள் கிளம்புங்கப்பா என்றான். எரிக்கும் பார்வையை பரிசாக தந்து, சீக்கிரம் வண்டி எடுத்துட்டு வா என்றார். அப்பொழுது கீதா மாமி குப்பையை போட்டுவிட்டு அந்த பக்கமாக வந்தவர் சூர்யாவை பார்த்ததும், என்ன சூர்யா, இன்னும் ஸ்கூல் பையன் மாதிரி அப்பாவுக்கு டாட்டா காட்டுறியா என்று கேட்டு சிரித்தார். உடனே தனது ட்ரேட்மார்க் புன்னகையை சிந்தியவன், நோ கீத்து டார்லிங், என்னை எங்கள் அப்பா எப்பவும் காலேஜில் கொண்டு விட்டுட்டு தான் ஆஃபீஸ் போவாங்க என்றான். அவன் கீத்து டார்லிங் என்று அழைக்க சந்துருவிற்கு பிபி எகிரியது. கீதா மாமியோ அவன் சொன்னதை கேட்டு அதிசயப்பட்டவர், என்ன சார் இது, இந்த காலத்தில் இப்படி இருக்கீங்க, பொண்ணுங்களே தைரியமாக எல்லா இடத்துக்கும் போகும்போது பையனை இப்படி பழக்காதீங்க என்றார். வீட்டில் இருந்திருந்தால் அவனை கண்ணமாக அரைந்து தள்ளியிருப்பார். அந்த மாமியிடம் இதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன என்று கோபத்தில் காய்ந்தவர், உங்கள் அறிவுரைக்கு ரொம்ப நன்றி என்றவர், டேய் பைக் எடுத்துட்டு வா என்று கடித்து துப்பினார். கீதா மாமியை பாவமாக பார்த்துவிட்டு பைக்கை எடுக்கச் சென்றான். அவரோ சந்துருவை எதிரியை பார்ப்பது போல பார்த்து கொண்டு, நல்லா இருக்கிற பையனை ஓவராக பாதுகாத்து கெடுத்து விட்டுருவார் போல, பாவம் சூர்யா என்று திட்டிக்கொண்டே சென்றார். சந்துருவிற்கு இவன் எப்படி தன்னை எல்லோரிடமும் திட்டு வாங்க வைக்கிறான் என்று எண்ணி மனதிற்குள் புழுங்கிக் கொண்டிருந்தார். அதன் பின்னர் எதுவும் பேசாமல் அவனை கல்லூரி வாசல் வரை விட்டுவிட்டு ஆஃபீஸிற்கு சென்றார். வழக்கம் போல மரத்தடியில் கூடியிருந்த அவனது நட்பு கூட்டம் தங்கள் வயதிற்கே உரிய விதத்தில் பேசி சிரித்து கொண்டிருந்தனர். அப்பொழுது ரிஷி, சூர்யா இன்னைக்கு ஃபஸ்ட் ஹவரில் பேரல் கிளாஸ்டா என்றான். அதற்குள் சக்தியோ, ஓ சூர்யாவோட லவ்வர் கிளாஸா என்று கேட்டு சிரித்தவனை அனைவரும் சேர்ந்து மொத்தினர். அட்மின் பில்டிங்கிலிருந்து வேக நடையுடன் அவர்கள் இருக்கும் இடத்திற்கு வந்த மணி, சூர்யா இன்னைக்கு அந்த பொண்ணு வருதுப்பா என்றார். அவர் சொன்னது புரியாமல், எந்த பொண்ணுன்னு என்றான் குழப்பத்துடன். அதான்ப்பா உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிற புது லெக்சரர் என்றார். அனைவரும் ஒரு நிமிடம் அதிர்ந்து, என்னென்னா சொல்கிறீங்க, அதான் சவுந்தலா மேடம் வந்துட்டாங்களே என்றார்கள். மறுப்பாக தலையை செய்து, இல்லைப்பா இப்போ தான் கேட்டுட்டு வந்தேன், சகுந்தலா உங்கள் கிளாஸுக்கு நீ வராதாம், அதுக்கு பதிலாக தான் இந்த பொண்ணு வருதாம், அங்கே ஸ்டாஃப் ரூமில் பேசிக்கிட்டு இருந்தாங்க என்று அவர் சொல்லி முடித்ததும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டவர்கள் அவசரமாக கிளாஸை நோக்கி ஓட ஆரம்பித்தார்கள். மணிக்கு என்ன நடக்கிறது என்று புரியாமல் பார்த்தார். தலைதெறிக்க ஓடியவர்கள் முதல் பெஞ்சில் அமருவதற்கு இடம் பிடித்தனர். மற்ற மாணவர்கள் இவர்கள் ஏன் முதல் பெஞ்சிற்கு அடித்துக் கொள்கிறார்கள் என்று புரியாமல் பார்த்தனர். மூச்சிறைக்கு அமர்ந்தவர்கள் தங்களுக்குள் சிரித்து கொண்டு, நல்ல வேலை, விஷயம் கசையறதுக்குள்ளே நம்ம இடத்த பிடிச்சிட்டோம் என்றனர். அப்பொழுது திடீரென்று பக்கத்து கிளாஸிலிருந்து 3-4 பேர் வந்து இவர்கள் கிளாஸில் அமர்ந்து கொண்டனர். சூர்யா மற்றவர்களை பார்த்து கண் சிமிட்டி, விஷயம் தெரிஞ்சு போச்சு போல என்றான். இவர்கள் இங்கே அடித்து கொண்டிருக்க தனது காரில் கல்லூரி வளாகத்திற்குள் நுழைந்தவள் பார்க்கிங்கில் காரை விட்டுவிட்டு முதல் நாள் ஃபார்மாலிட்டிகளை எல்லாம் முடித்து கொண்டு மணியின் துணையுடன் சூர்யாவின் வகுப்பறைக்குள் அடியெடுத்து வைத்தாள் இந்திரஜா என்கிற இந்து. வெள்ளையில் பிங்க் நிற பூக்கள் தெளித்த சுடிதாரில் கழுத்தை சுற்றி போடப்பட்ட ஷாலுடன் கையில் புத்தகங்களை சுமந்து கொண்டு உள்ளே நுழைந்தவளைக் கண்டு அத்தனை மாணவர்களும் வாயில் ஈ புகுவதை கூட கவனியாமல் பார்த்து கொண்டிருந்தனர். சூர்யாவோ சும்மாவே பெண்களை கண்டால் மெய்மறந்து நிற்பவன் இப்பொழுது குணா கமல் போல நின்றான். பார்த்த விழி பார்த்தபடி பூத்து இருக்க, காத்திருந்த காட்சி இங்கு காண கிடைக்க, ஊனுருக உயிருருக தேன் தரும் தடாகமே, அவள் வந்து தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டதோ அனைவரையும் அமரச் சொன்னதோ எதுவுமே அவன் காதில் விழவில்லை. அனைவரும் அமர்ந்த பிறகும் அவளையே பார்த்தபடி நின்று கொண்டிருந்தான். அவனது செயலைக் கண்டு பகிர்ந்து போன ரிஷி மெல்ல யாரும் அறியாமல் அவன் கையை பிடித்து அமர வைத்தான். சூர்யாவோ அவளிடமிருந்து கண்களை அகற்றாமலேயே, இந்துடா இந்துடா என்றான். டேய், ஓவரா பண்ணி முதல் நாளே விரட்டி விட்டுறாத என்று பல்லை கடித்தான் ரமேஷ். அங்கே மற்ற மாணவர்கள் ஒவ்வொருவராக தங்களை அறிமுகப்படுத்தி கொண்டிருக்க, சூர்யா முறை வந்ததும் எழுந்து நின்றானே தவிர தன்னை அறிமுகப்படுத்தி கொள்ளவில்லை. அதை கண்ட இந்து ரிஷியிடம், எதுவும் ப்ராப்ளமா என்றால் யோசனையுடன்.
மறுப்பாக தலையசைத்து இல்லை மேம் என்றவன் சூர்யாவின் முதுகில் ஓங்கி ஒரு அடியை வைத்து அவனை சுயநினைவுக்கு கொண்டு வந்தான். அவளை கண்களில் நிரப்பிக்கொண்டே தன்னை பற்றி கூறிவிட்டு அமர்ந்து கொண்டான். அவனது செயலைக் கண்டு அவளுள் எழுந்த அதிருப்தியை மறைத்து கொண்டு மற்றவர்களிடம் செல்ல அடுத்த வகுப்பு மாணவர்கள் அவளிடம் வசமாக சிக்கி கொண்டனர். நீங்கள் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க என்றால் சற்றே கோபத்தோய் காட்டி. ஒருவன் தலையை சொரிந்து கொண்டு உங்களை பார்க்கலாம் தான் மேம் என்றான். அவர்கள் அப்படி நேரடியாக சொன்னதும் லேசாக கன்றி சிவந்த முகத்துடன் உங்கள் கிளாஸுக்கு போங்க, இனிமே உங்களை இங்கே பார்த்தா கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டி வரும் என்றாள். சூர்யாவோ ரிஷியிடம் திரும்பி ஒரு 24 இருக்குமாடா என்றான். ரிஷி பதில் சொல்லும் முன்னே முந்திக்கொண்ட ரமேஷ் 32 இருக்குண்டா என்றான். அவன் சொன்னதின் அர்த்தம் புரிந்து கொண்ட சூர்யா, நான் வயசை சொன்னேன், இன்னொரு முறை இப்படி பேசின கொண்டு வச்சு வெளுத்துருவேன் என்றான் பல்லை கடித்தபடி. நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன் என்று முறைத்தான் ரமேஷ். இவர்கள் தங்களுக்குள் வாதாடி கொண்டிருக்க அவர்கள் முன்னே வந்து நின்றிருந்தாள் இந்திரஜா. கைகளை கட்டிக்கொண்டு அவர்கள் மேஜையின் முன் நின்றிருந்தாள். அவளை கண்டதும் கப்பென்று வாயை மூடிக்கொண்டவர்கள் எழுந்து நின்றனர். ஒவ்வொருவரையும் கூர்ந்து பார்த்தவள் பேசி முடிச்சாச்சா, நான் இனி பாடம் எடுக்கலாமா என்றாள். எதுவும் சொல்லாமல் அமைதியாக நின்றிருந்தனர். அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆராயும் பார்வை பார்த்தவள், இன்றைக்கி முதல் நாள் என்பதால் இதை நான் பெருசாக எடுத்துக்கல. என் கிளாஸில் கவனம் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு படிக்க விருப்பம் இல்லைனா நான் வரத்துக்கு முன்னாடியே வெளியில் போயிடலாம் என்றாள் கண்டிப்பான குரலில். மற்றவர்கள் அனைவரும் தலையை குனிந்திருக்க சூர்யா மட்டும் அவளது முகத்தை நேரடியாக பார்த்து கொண்டு நின்றான். அவர்களிடம் கடுமையாக பேசினாலும் தன்னிடம் பயம் வர வேண்டும் என்பதற்காக மட்டுமே அப்படி நடந்து கொண்டாள். ஆனால் சூர்யாவின் பார்வை அவளை சங்கடப்படுத்தியது. இதென்ன இந்த பையன் எப்படி பார்த்து வைக்கிறான் என்று உள்ளுக்குள் எண்ணிக்கொண்டாள். அவர்கள் அனைவரும் இனி ஒழுங்காக வகுப்பை கவனிப்போம் என்று உத்தரவாதம் கொடுத்த பிறகே அங்கிருந்து நகர்ந்தாள். சற்று நேரம் பாடம் சம்பந்தமாக பேசி அவர்களுக்கும் தனக்கும் இருந்த இடைவெளியை குறைத்துவிட்டு கிளம்பியவள், என்னிடம் எதுவும் கேட்கணும்னா தைரியமாக கேட்கலாம் என்று கூறிவிட்டு வகுப்பறை வாயிலிற்கு சென்றவளை சூர்யாவின் குரல் நிறுத்தியது. நீங்கள் எப்படி இவ்வளவு அழகாக இருக்கீங்க மேம் என்று அவன் குரல் கேட்டதும் சட்டென்று நின்றவள் முகத்தில் கடுமையை கூட்டி, பாட சம்பந்தமாக கேட்பதை சொன்னேன் என்று கூறிவிட்டு விறுவிறு என்று நடந்தாள். சூர்யாவின் நண்பர்களோ அவனை குனிய வைத்து மொத்தி கொண்டிருந்தனர். ஏண்டா இப்படி, நீ பண்ணின வேலையில் நாளைக்கே வேலைக்கு வரமாட்டாங்க, நமக்கு ஒத்தரோசாதான் ராசி என்று புலம்பினார்கள். அவனும் கையை உயர்த்திடே விடுங்கடா, நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன், அவங்க அழகாக தானே இருக்காங்க என்றான். ரிஷியோ அதுக்கு அவங்க நம்ம லெக்சரர்டா என்றான் முறைத்து கொண்டே. நான் இல்லைன்னு சொல்லலையே, அழகை எங்கிருந்தாலும் ஆராதிக்கணும்டா என்றான். அவனது நண்பர்கள் அவன் காலில் விழாத குறையாக கெஞ்சி, நமக்கு தினமும் கண்குளிர பார்க்கணும்டா, உன்னோட லவ்வர் பாய் வேஷத்தை எல்லாம் அவங்கக்கிட்ட காட்டி ஓட்டி விட்டுடாதடா என்றனர். அவர்களை ஒரு பார்வை பார்த்தவன், உங்களை எல்லாம் பார்த்தா பாவமாக இருக்குது, ஓகே உங்களுக்காக ஒத்துக்கிறேன் என்றதும் தான் மூச்சு வந்தது. அதே நேரம் ஸ்டாஃப் ரூமில் இந்துவிடம் பேசிக்கொண்டிருந்த சகுந்தலா, இந்த வயசில் நீ ஏமா இங்கே வந்து சேர்ந்த, வேறு காலேஜ் போயிருக்கலாம்ல என்றார். அவளோ புரியாத பார்வை பார்த்து, ஏன் மேடம் என்றாள். இங்கே படிக்கிறது முழுக்க பொறுக்கிங்க, அதில் நீ போறிய அந்த கிளாஸில் சூர்யானோ ஒருத்தன் இருப்பான் பாரு என்றார் பல்லை கடித்து கொண்டு. அவர் சொன்னதும் கடைசியாக அவன் தன்னிடம் சொன்ன வார்த்தை நினைவுக்கு வர, உங்களுக்கு எப்படி மேடம் தெரியும் என்றாள். நேற்று அந்த கிளாஸுக்கு நான் தான் போனேன், இன்றைக்கி என்னால் முடியாதுன்னு சொன்னதுனால தான் ஒன்று அங்கே போட்டிருக்காங்க என்றார். ஓ என்றவள், சின்ன பசங்க இந்த வயசில் அப்படித்தான் இருப்பாங்க மேடம், பார்த்துக்கலாம் என்றாள் யோசனையுடன். எதுக்கும் கவனமாயிரு, நீ வேற நல்லா இருக்க, அவனுங்க பார்வையும் மொழியும் சரியே இல்லை என்றாள். என்ன மேடம் இப்படி சொல்கிறீங்க? அவரோ அவள் கிட்டே நெருங்கி அமர்ந்து, என் வயசு என்ன, என்னையே அப்படி பார்த்தாங்கன்னா பார்த்துக்கோ ஏன் என்றவரை பார்த்து அழுவதா சிரிப்பதா என்று தெரியாமல் தலையை குனிந்து கொண்டு சிரிப்பை அடக்கி கொண்டாள். பிரின்ஸ்பால் அழைப்பதாக அவளை அழைக்க வந்த மணிக்காதில் அவர் பேசியது விழ அவரை கேவலமாக லுக்கு விட்டவன், ஆனாலும் இந்த அம்மாவுக்கு இப்படி ஒரு நினப்பு ஆகாது என்று எண்ணிக்கொண்டு இந்துவை அழைத்து கொண்டு பிரின்ஸ்பால் அறைக்கு சென்றான்.